வணக்கம் நண்பர்களே. வரும் ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி, சனி, ஞாயிறு தேதிகளிலே ஃபயஸ் காதிரி அவர்கள் நடத்தும் கசல், உருது இலக்கியம், சூஃபி இலக்கியம் சார்ந்த ஒரு அறிமுக வகுப்புகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். இந்த வகுப்பு தொடர்ந்து நடந்து வருகிறது. இதை ஏன் ஒருங்கிணைக்கிறோம்? இதற்கான தேவை என்ன? நண்பர்களே, இந்திய பண்பாடு என்பதின் பிரிக்க முடியாத புகழ்மிக்க ஒரு அம்சம் என்பது இங்கு உருவாகி வந்த ஒரு இஸ்லாமிய கலவை பண்பாடு. பாரசீக பண்பாடு, கலை இலக்கியம், அரபு பண்பாடு, கலை இலக்கியம் ஆகியவை இந்தியாவின் கலை இலக்கிய மரபுகளுடன் இணைந்து உருவானது இது. அவ்வாறு இணையும் போது உருவான மொழி உருது. இந்த இணைப்பின் வழியாக உருவான ஒரு மாபெரும் இசை பொக்கிஷம் என்பது கசல். கசல் அறிமுகம் இல்லாதவர்களே இருக்க முடியாது. ஆனால் முறையாக கசல் என்றால் என்ன, அதன் கட்டமைப்பு என்ன, அதன் உள்ளடக்கம் என்ன, அதன் அடிப்படை இலக்கணம் என்ன என்று தெரிந்தவர்கள் அரிதானவர்கள். அதை தெரிந்து கொண்டால் கசல் பாடல்கள் ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை அடைவதை நாம் பார்க்கலாம். அதே போல வரைகளை, எழுத்துக்களை ஒரு பூ போன்ற வடிவங்களில் வரையும் வரைகளை, அதுவும் இஸ்லாமிய கலையின் ஒரு முக்கியமான அம்சம். இதற்கப்பால் மிகப்பெரிய ஒரு இலக்கிய மரபு அவர்களுக்கு உள்ளது. உருது இலக்கிய மரபு என்பது நாம் நினைப்பது போல இஸ்லாமிய இலக்கிய மரபு மட்டும் அல்ல. அந்த மரபிலே ஏராளமான இந்து பெரு எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக இந்தியாவின் தலைசிறந்த நாவலாசிரியர்களில் ஒருவர் என்று சொல்லப்படும் பிரேம்சந்த் தன்னுடைய பெரும்பாலான படைப்புகளை உருதுவில் தான் எழுதினார். இந்த உருது இலக்கியத்திற்கு ஒரு தமிழ் கிளை உண்டு. தமிழகத்திலே உருது இலக்கியத்திற்கு ஒரு பெரிய மரபு உண்டு. இன்றும் வாழும் மிகப்பெரிய உருது எழுத்தாளர்கள் தமிழகத்திலே இருக்கிறார்கள். தமிழ் பண்பாடு என்கிறோம், மத சார்பின்மை என்கிறோம். ஆனால் இதை பற்றிய அடிப்படை அறிவும் கூட நமக்கு இல்லாமல் இருக்கிறது. இந்த சூழலில் நாம் எந்த அளவுக்கு உரையாடலை மேற்கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நம் குழந்தைகளுக்கு உருவாக்கி செல்கிறோம். அதன் பொருட்டு அந்த வகுப்பு உருவாக்கப்படுகிறது. இந்த வகுப்பிலே ஃபயஸ் காதிரி அவர்கள் முதன்மையாக சூஃபி உருது இலக்கிய மரபை மிக விரிவாக அறிமுகம் செய்கிறார். கசல் என்பது அதன் கவிதை மரபாகவும் இசை வடிவாக எப்படி வளர்ந்து வந்தது என்பதை அறிமுகம் செய்கிறார். முஷரா என்று சொல்லப்படும் உருது கவியரங்குகள் எந்த வகையில் அமைகின்றன, அவற்றின் இலக்கணங்கள் என்பதை சொல்கிறார். ஒரு புது பண்பாடை கற்றுக்கொள்வதின் பெரும் கொண்டாட்டமும் திளைப்பும் கொண்ட வகுப்புகள் இவை. ஏற்கனவே ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். புதியவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி.